ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 92. இந்த பகுதியில் 99வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 11வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 11. அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதிரச்சுதக விருஷா கபிரமேயாத்மா சர்வயோக வினிஷ்ருதக. நாமம் 99. ஓம் சித்தையே நமக. தி கோல், அதாவது மிக உயர்ந்த பலன், இலக்கு என்று சொல்லலாம். இதை கண்ணனுக்கும் யசோதைக்கும் நடந்த உரையாடல் மூலம் பார்க்கலாம். தன் தாயான யசோதைக்கு முக்தி அளிக்க விரும்பினான் கண்ணன். ஆனால் யசோதைக்கோ முக்தி என்றால் என்னவென்று தெரியாது. அதனால் அவளுக்கு எப்படி அளிப்பது என்று சிந்தித்தான் கண்ணன். யசோதை தன்னிடம் வந்து முக்தி கொடு என்று கூட கேட்க வேண்டாம். முக்தி என்ற ஒரு வார்த்தையை அவள் ஒரு முறை உச்சரித்தால் கூட போதும், அவளுக்கு அதை அளித்து விடலாம். ஆனாலும் அவள் கேட்பதாகவே தெரியவில்லையே. என்ன செய்வது என சிந்தித்தபடி கண்ணன் அமர்ந்திருந்தான். அப்போது அங்கே வந்த யசோதை, கண்ணா, படிக்காமல் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் வயது வரம்பில் உள்ள உன் நண்பர்கள் உயிரெழுத்து மெய்யெழுத்து அனைத்தையும் கற்றுவிட்டார்கள். நீ இன்னும் ஒன்றும் தெரியாமலே இருக்கிறாயே என்றாள். எல்லாமே அறிந்தவன் அவன்தானே என்று யசோதைக்கு தெரியவில்லை. தன் தாயின் கேள்விக்கு கண்ணன் கேட்டான், படிப்பதால் என்ன கிடைக்கும் என்று. யசோதை ஞானம் கிடைக்கும் என்றாள். ஞானத்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்டான் கண்ணன். திருமாலிடம் ஆழ்ந்த பக்தி சித்திக்கும் என்றாள் யசோதை. பக்தியால் என்ன கிடைக்கும் என்றான் கண்ணன். முக்தி கிடைக்கும் என்றாள். அப்பா, கண்ணன் நினைத்தவாறு முக்தி என்ற ஒரு வார்த்தை யசோதையிடமிருந்து வந்துவிட்டது. அதனால் மகிழ்ச்சியுடன் கண்ணன் கேட்டான் தன் தாயிடம், இப்போதே அந்த முக்தியை உனக்கு தரட்டுமா என்று. அதுக்கு யசோதை சொன்னால், இப்போதே வைகுண்டம் நான் சென்று விட்டால் உன் திருமணத்தை காணும் பாக்கியம் எனக்கு கிட்டாமல் போய்விடுமே. உனது திருமணத்துக்கான ஏற்பாடுகளை நானே முன்னிருந்து செய்து உன் திருமணத்தை கண்டு கழித்துவிட்டு முக்தி பெற்றால் போதும் அப்படி என்று சொல்லிவிட்டாள். காலங்கள் கழிந்தது. மதுராவுக்கு சென்ற கண்ணன் ஆயப்பாடி வரவே இல்லை. 16,008 பெண்களை கண்ணன் மனம் புரிந்தான். ஆனால் அதில் ஒரு திருமணத்தை கூட யசோதை காணவில்லை. இப்படி தனது ஆசை நிறைவேறாமலேயே உயிர் நீத்தாள் யசோதை. ஆனால் கண்ணனுக்கு தெரியாதா என்ன தன் தாயின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று? அதனால் அந்த நிறைவேறாத யசோதையின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினார் திருமால். அப்போது பத்மாவதியை மணந்து கொள்வதற்காக திருமலையில் ஸ்ரீனிவாசனாக அவதரிக்கையில் யசோதையை வகுலமாளிகை என்னும் பெண்ணாக பிறக்க செய்தார். ஸ்ரீனிவாசனின் சார்பில் வகுலமாளிகையை பத்மாவதியின் தந்தையான ஆகாசராஜனிடம் சென்று பெண் கேட்டாள். தானே முன்னிருந்து ஸ்ரீனிவாச கல்யாணத்தையும் நடத்தி வைத்தாள். உனது திருமணத்துக்கான ஏற்பாடுகளை நானே முன்னிருந்து செய்து உன் திருமணத்தை கண்டு கழித்துவிட்டு முக்தி பெற்றால் போதும் என்று கிருஷ்ணாவதத்தில் சொல்லியிருந்தாள் அல்லவா? இப்போது அவளுடைய ஆசை நிறைவேறியது. அந்த திருப்தியுடன் தனது பூத உடலை நீத்து வைகுண்டத்தை அடைந்து அங்கே திருமாலுக்கு நித்திய கைங்கரியம் செய்து பேறு பெற்றாள். அந்த பேரின்பம் நிறைந்த திருநாடான வைகுண்டத்தை யசோதைக்கு அளித்தாரே திருமால். அதை பெறுவதற்கு யசோதை செய்த முயற்சி என்ன? முக்தி என்ற ஒரு சொல்லை ஒரே ஒரு முறை உச்சரித்ததே ஆகும். முக்தி அளிப்பதற்கு நம்மிடம் எந்த தகுதியையும் திருமால் எதிர்பார்ப்பதில்லை. வைகுண்டத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலே போதும், அதை அளித்து விடுகிறார். அந்த விருப்பத்தை அவரிடம் தெரிவித்து முக்தி கொடு என்று கேட்கும் அனைவருக்கும் முக்தி அளிக்கிறார் என்பதை இந்த கதையிலிருந்து நாம் அறியலாம். அந்த முக்தியை பெற வேண்டி
பற்பல தவங்களையும் உபாசனைகளையும் அனுஷ்டானங்களையும் செய்பவர்களும் உண்டு. அவர்களுக்கும் திருமால் அருள் புரிகிறார். ஆனால் அவற்றையெல்லாம் செய்ய தெரியாத இயலாத நம் போன்றவர் நம்மேலும் கருணை கொண்டு முக்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அந்த விருப்பத்தையே தகுதியாய் கொண்டு முக்தி அளிக்கிறார். என்ன ஒரு கருணை! இப்படி சிறிய முயற்சி செய்வோருக்கும் பெரிய பலனாக தன்னையே தரும் திருமால் சித்தி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 99வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பன்மடங்கு பலன் கிட்டும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்து நாமம் 100. ஓம் சர்வாதயே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.